வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் வலியுறுத்துகிறது, எரேமியாவுக்கு எதிராக மக்கள் சூழ்ச்சி செய்தார்கள். எரேமியா ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். ஆண்டவரே, நான் உன் முன்னிலையில் நன்மையே செய்தேன், நீ சொன்னதை தான் மக்களுக்கு எடுத்து சொன்னேன். ஆனால் இந்த நன்மைக்கு கைமாறு தீமையா என்று சொல்லி நொந்து கொள்வதை பார்க்கிறோம். இறைவார்த்தை சொல்லுகிறபடி, குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் ஒருபோதும் எடுபடாது. இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமாக உண்மையை, நீதியை, நேர்மையை எடுத்துச் சொல்லுகிற போது பல பேர் அதற்கு எதிராகத்தான் நிற்பார்கள். அதற்கு எதிராக சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும் செய்வார்கள். ஏன்? நம் மீது அவதூறுகளையும் பழிப்புரைகளையும் செய்வார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இறை வார்த்தை சொல்லுகிறது, எரேமியா இறைவாக்கினரின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். அவர் சொல்லுவதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை, கேட்கவில்லை. அவர் மீது நாம் குற்றம் சுமத்துவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்று சொல்லி இறைவாக்கினர் எரேமியாவை இந்த மக்கள் நிராகரிப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு துன்பகரமான நிலையில வீண் பழியை சுமந்து கொண்டு உயிருக்கு போராடுகின்ற இறைவாக்கினர் எரேமியா ஆண்டவர் முன்னிலையில் வந்து, ஆண்டவரே, என்னை நீ நினைவு கூறும், என் உயிரை போக்க குழி பறிக்கிறார்கள், எனவே நான் என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் அர்ப்பணமாக்குகின்றேன் என்று சொல்லி அவர் மன்றாடுவதை, இறைவனிடத்தில் அவர் அடைக்கலம் புகுவதை, இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எதிராக விரித்து வைத்துள்ள வலையில் இருந்து ஆண்டவரே என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் மன்றாடுகிறார். ஆண்டவரே, நீரே என்னுடைய அடைக்கலம், உம் கையில் என் உயிரை ஒப்படைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், என் எதிரிகள் துன்புறுத்துவோரிடமிருந்து என்னை விடுவித்தருளும். இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நேரத்திலே கேட்டு தியானித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாக இந்த திருப்பாடல் ஆசிரியனுடைய மனநிலை உன் வாழ்க்கையாக இருக்கலாம். எரேமியாவினுடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கை பிரதிபலித்துக் கொண்டிருக்கலாம். உனக்கு எதிராக நடக்கிற சூழ்ச்சிகள், உனக்கு எதிராக நடக்கிற சதித்திட்டங்கள், உனக்கு எதிராக நடக்கின்ற பழிப்புரைகள், அவமானங்கள், இவற்றையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நீ எதிர்கொண்டு இருக்கலாம். நம்முடைய அடைக்கலமும் நம்பிக்கையும் நம் இறைவன் ஒருவனே. அவரிடத்தில் நாம் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவுக்கு எதிராக எப்படி மக்கள் கூட்டம் திரளப் போகிறது, எப்படி அவர்கள் மரண தண்டனை அவருக்கு விதிக்கப் போகிறார்கள், அவரை எப்படியெல்லாம் ஏளனப்படுத்தப் போகிறார்கள், சாட்டையால் அடித்து துன்புறுத்தப் போகிறார்கள், பாரமான சிலுவையை சுமத்தி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப் போகிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு இயேசு ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலும் இருந்த செபதேயுவின் மனைவி ஆண்டவர் இயேசுவிடத்தில் மன்றாடுகிறார், நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் ஒருவன் உன்னுடைய வலப்புறத்திலும் இன்னொருவன் இடப்புறத்திலும்
அமரும்படியான கிருபை செய்யும் என்று மன்றாடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? உடனடியாக பதில் வருகிறது அவங்களிடமிருந்து, ஆம், எங்களால் குடிக்க இயலும். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கெடுப்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை, போராட்டங்களை, சவால்களை, வியாதிகளை நாம் எதிர்கொள்வதற்கு சமம். அப்படிப்பட்ட துன்பமான நேரங்கள்ல, கஷ்டமான தருணங்கள்ல, நெருக்கடியான வேளைகளில், வேதனை தருகின்ற தருணங்களில் எல்லாம் நம் அடைக்கலமும் நம் ஆதரவும் நம்முடைய ஒரே நம்பிக்கையும் கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட இந்த கிறிஸ்து, அவர் மீதே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று உறுதி ஏற்போம். இந்த நாளில் சமீபத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் பேராசை பிடித்தவர்கள் ஒருவர் மற்றவரிடையே ஏற்படுகிற அந்த போட்டியினால், மோதல்களினால், நீ பெரியவனா நான் பெரியவனா என்று தன்னுடைய புகழ் ஓங்கும்படியாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளிடையே சண்டை சச்சரவுகள், போர்கள் மூண்டிருக்கிறது. சண்டையை தொடுப்பவர்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஒருவர் மீது மற்றவர்கள் குண்டுமழை பொழிகிறவர்கள், ஏவுகணைகளை ஏய்கிறவர்கள் எல்லோரும் எங்கேயோ ஒரு இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குண்டுகளினாலும், பீரங்கி சத்தங்களினாலும், ஏவுகணைகளினாலும் ஒவ்வொரு நாளும் அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, பீதியோடு, கவலையோடு, அச்சுறுத்தலை கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் யார்? அப்பாவி குழந்தைகள், பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள், அப்பாவி மக்கள், பொதுமக்கள். ஒரு இடத்தில் கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு பள்ளியின் மீது போய் குண்டு விடுகிறது. அங்கிருக்கிற மாணவர்கள் எல்லாரும் அப்படியே மடிந்து போகிறார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? என்ன குற்றம் புரிந்தார்கள்? என்ன தவறுகள் செய்தார்கள்? சகோதர சகோதரிகளை எதுவுமே இல்லை. யாரோ 2 பேருடைய அந்த ஈகோவினால், நான் பெரியவனா என்கிற பேராசையினால் நடக்கிற விபரீதம் இது. சிந்தித்து பார்க்க வேண்டும். உலக அமைதிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகம் சமாதானம் பெற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில், சமாதானத்தின் இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். நம் ஆதரவும், நம் நம்பிக்கையும், நம் அடைக்கலமும் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரிடமிருந்து நாம் அமைதியும் சமாதானமும் பெற்றுக்கொள்ள சிறப்பாக இந்த நாளில் ஜெபிப்போமாக. ஆமென்.